நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சிபிஐ மற்றும் சிபிஐ-எம் இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் பரவி கிடந்த கட்சிகள். அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி ரெண்டு மூணா மாறுது. ஆனா இப்ப அதுல இருக்கிற இரண்டு கட்சிகள் சிபிஐ மற்றும் சிபிஐ, இந்த ரெண்டு கட்சி இந்தியா முழுவதும் ஓரளவுக்கு பரவி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு எதிரான கட்சியா இருந்தது சிபிஐ. அது அப்படியே காலப்போக்கில் காங்கிரஸ்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே முடிஞ்சு இப்ப திமுக, அதிமுக, இப்ப தாவேகான்னு ஒரு புது கட்சி வந்தாலும் வந்தது. ஆனா அந்த சிபிஐ எப்பயுமே வளரல. சிபிஐ அப்படின்ற ஒரு கட்சி ஒரு எந்த மாதிரி ஒரு கட்சி, அது ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சி, மக்களுக்கான ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் அவ்வளவு ஒரு சிறப்பான கொள்கை கோட்பாடுகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிறந்த கொள்கை கோட்பாடு சில கட்சிலாம் உருப்படாதுன்றத இப்ப நம்ம லேட்டஸ்டா இப்பதான் நம்ம நல்லா முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் கொள்கை கோட்பாடுலாம் அந்த கட்சி ஒரு காலத்துல இருந்த அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் தான் அந்த நேரத்துல ஒரு இடக்கு முடக்கா இருந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்சம் ஒரு மாதிரி மக்களுடைய அந்த காலத்து செல்வாக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அங்கிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அதிமுக எப்படி வந்ததுன்னா, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வசீகரம், அவருடைய அழகு, அவருடைய பேச்சு. இப்ப எப்படி விஜய் சார சொல்றீங்க, அதே மாதிரி அதை விட 100 மடங்கு அதிகமான ஒருவர். அவரை வச்சு நம்ம பார்க்கும்போது அங்க அந்த காலத்து மக்கள் இதே மாதிரிதான் ஒரு 33% மக்கள் 130 தொகுதி அவருக்கு பெற்றுக் கொடுத்து வந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. சரி, சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திராவிட முன்னேற்ற கழகம் வருது, அதிமுக, ரெண்டு பேரும் சண்டை வருது. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுது, அங்கே இங்கே மாறி 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 கூட்டணி வச்சு 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 கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஓட்டின்னு வந்துட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பத்தி பேசுறதுக்கு என்ன நம்மளுக்கு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே பயங்கர உத்தமர்கள் மாதிரி பேசிட்டு இருக்குது சிபிஐ கட்சி. அது எனக்கு காலப்போக்கில் அதை பத்தி நம்ம ஒரு நாள் ஒண்ணு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்தது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல இவங்க சொல்ற அந்த காரணம் ஏன் நீங்க தாவேக்காக்கு நீங்க போயிட்டு ஆட்சிக்கு எப்படி நீங்க வெளில இருந்து நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னு எல்லாம் கேட்கும்போது, இந்த கட்சியை சேர்ந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, நம்ம ஜனநாயகத்தை காக்கணும். நம்மளோட மெயின் பேச்சு ஜனநாயகத்தை காக்கணும். மக்கள் அதிக பேர் திரு விஜய் அவர்கள் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால அதை நம்ம காக்கணும் அப்படின்றது கேட்டு கூட அடிஷனல் ஒரு வாங்கிட்டு என்ன சேர்த்துறாங்க, பிஜேபி கட்சி பின்வாசல் வழியா தமிழ்நாட்டை ஆளக்கூடாது சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே எவ்வளவு கான்ட்ராஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல பாருங்க, இவங்க ஜனநாயகத்தை காப்பறனா பண்றாங்க. அதிகமான மக்கள் வாக்களிக்கிறாங்க. யாரு, தாவேக்காக்கு வாக்களிச்சிட்டாங்க. சரி, சந்தோஷம். அப்ப சென்ட்ரல்ல அதிகமான மக்கள் யாரு ஆட்சி வாக்களிக்கிறாங்க, பிஜேபி திரு மோடி அவர்கள் முதல்வர் வாக்களிக்கிறாங்க. இப்ப நீங்க ஜனநாயகத்தை காக்க போறீங்களா, இல்ல பிஜேபி வரக்கூடாதுன்னு பாக்குறீங்களா? இது ரெண்டுல உங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன? அப்ப ஜனநாயகத்துல மக்கள் அதிக பேர் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இதே மத்தியில பிஜேபி இதே மாதிரி ஒரு 10 இடம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், நீங்க உங்ககிட்ட ஒரு 6 இடத்தை எடுத்துட்டு போயிட்டு பிஜேபி கொடுத்துட்டு வந்துருவீங்களா? இப்ப அடுத்த கேள்வி, அப்ப பிஜேபியும் தாவேக்காவும் ஒன்னா? உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன? ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க மாறவே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி தெரியுது எனக்கு. அப்ப உங்க கொள்கை கோட்பாடோட ஒத்து போற கட்சியோட அட்லீஸ்ட் எதனா ஒரு இதுல ஒத்து போற கட்சியோட நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனா இது எந்த மாதிரி கட்சின்னு சொல்லி நீங்க தேர்தல் முன்னாடி என்னென்ன நீங்க பேசுனீங்க, இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்த விதமும் அந்த கட்சியில இருக்கிற தலைவர்களும் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறாங்களா? அப்ப ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த கட்சிக்குனா நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஆதரவு கொடுத்துருவீங்களா? அப்ப இதே நிலைமை பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருந்தாலும் நீங்க உங்க ஆதரவுக்குமே கொடுத்துருப்பீங்களா? இந்த பிஜேபியோட எதிர்ப்புன்னு ஏன் நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க கட்சியை வளர்க்க உங்களுக்கு வேற வழி தெரியாது. நீங்க பிஜேபியோட எதிர்ப்புன்னு சொல்லி சொல்றீங்களே தவிர அதுல உண்மையான எதுவுமே உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க இத்தனை நாள் திமுக கூட்டணியில இருக்கீங்க. அப்ப ஜனநாயகம்னா என்ன? மக்கள் எது உண்மையான ஜனநாயகம்? மக்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் சொல்லிட்டு வாக்களிச்சாங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்? எங்களுக்கு வந்த வாக்குகள்ல திமுகவோட வாக்குகள் கலந்திருக்கு. தாவேக்கா திமுகவை எதிர்க்கிறது. அப்ப தாவேக்கா வேண்டாம், திமுக தான் வேண்டும் தான் நினைச்சவங்க தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய வாக்குகள், அந்த மக்கள் அளித்த அந்த ஜனநாயக கடமையான அந்த வாக்குகளை பெற்ற நாங்க, அது மூலமா வெற்றி பெற்ற நாங்க இந்த நேரத்துல உங்க கட்சியை ஆதரிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நீங்க சொல்லிருக்கணும். மக்களுடைய உண்மையான மேண்டேட் என்ன? மக்களோட உண்மையான ஒரு தீர்ப்பு என்ன?
யாருக்குமே தனி மெஜாரிட்டி தரல. அப்ப என்ன அர்த்தம்? யாரும் தனி மெஜாரிட்டி பெறலனா அங்க என்ன நடக்கணும்? கவர்னர் வச்சு நடக்கணும், நடந்துட்டு போகுது. மக்களுடைய தீர்ப்பு அதானே. மக்கள் 112 தொகுதி ஒரு கட்சிக்கு தரலனா அப்ப என்ன அர்த்தம்? இங்க எந்த கட்சிக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? மக்களுடைய 53 பேரு 53 தொகுதியில மக்கள் அதிமுக வரணும், 73 தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் வரணும், 107 தொகுதியில திரு விஜய் அவர் வரணும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அங்க உடைக்கிறீங்க. மக்களோட வாக்குகளை நீங்க உடைச்சு நீங்க என்னமோ சம்பாதிச்ச சொத்தாட்ட எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்க? அதை இன்னொரு கட்சிக்கு, எந்த கட்சி எதிர்த்து மக்கள் வாக்களிச்சாங்களோ அந்த எம்எல்ஏ பதவி எடுத்துட்டு போயிட்டு அதே கட்சி எதிர்த்து வாக்களித்த அந்த ஒரு வேட்பாளருக்கு, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கல. இதான் உங்களுடைய ஜனநாயகமா? இந்த ஜனநாயகத்தை காப்பாத்தான் நீங்க இந்த மாதிரி வேலை பாக்குறீங்களா? நம்ம தாவேக்காவை குறைச்சி பேசலாம். ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க தாவேக்காவோட சில உண்மையான வெற்றியில நம்ம இதே சப்போஸ் திமுக என்றாலும் இப்படிதான் நான் பேசுவேன். திமுகவே இருந்தா கூட இப்போ அதனுடைய தலைவர்கள், நான் திரும்ப சொல்றேன், 3 தலைவர்கள், 4 தலைவர் திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட திரு சீமான் அவர்கள் இந்த சீன்லயே இல்ல. அவரை கட் பண்ணி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது அந்த 3 பேரு. அந்த 3 பேர்ல மக்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான் உங்களாம் 73 தொகுதியில் வெற்றியை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதி தான் சிபிஎம் 2 தொகுதியில் வெற்றி அடையுது. 107 தொகுதியில திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொல்லிட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. 53 தொகுதியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வாக்களிக்கிறாங்க. இப்போ எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அப்படியே விட்டுருங்க. 3 தலைவர் இருக்காங்க. அந்த 3 தலைவர்ல திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணும்? எனக்கு இந்த மாதிரி சீட்டு கம்மியா இருக்கானே, நீங்க உங்களுடைய தொகுதியில இருந்து கொடுங்க. ஏன்னா 3 பேர் தான் முதல்வராக வேட்பாளர் போட்டிருக்காங்க. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி டைரக்டா அவர் போய் கேட்டிருக்கலாம். சார் இந்த மாதிரி எனக்கு வரல, கிடைக்கல, 112 கிடைக்கல, எனக்கு ஆட்சி அமைக்கணும் போல இருக்கு, நீங்க உங்கள் தலைமையில். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒப்புதல் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா இது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி போடுறாங்க. அவரே என்ன பண்றாரு? எனக்கு வேணாம், சரி, அவரே அவர் என்ன பண்றாரு? தியாகம் பண்ணிக்கிறாரு. 53 இதுல மக்கள் எதுக்காக வாக்களிச்சாங்க, அதை நானே ஒரு குறுகிய இந்த மாதிரி எனக்கு மக்கள் எதுக்காக வாக்களிக்கிறாங்க, இந்த விஷயம் அவர் பண்ணுவான்னு வாக்களிச்சாம எனக்கு வாக்களிச்சாங்க விஜய் தம்பி. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க நான் 53 தொகுதியை வெட்டுறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, எங்க மக்கள் விரும்புற மாதிரி இதெல்லாம் நான் ஆட்சியில செய்யணும்னு நினைச்சேன், அதை நீங்களும் சில இதை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அது கூட இதையே சேர்த்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்ல ஒரு காம்ப்ரமைஸ் பேசி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மக்கள் வாக்குக்கும் அந்த முதல்வர் வேட்பாளரே அதை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பவரும் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனா இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. 2000 ரூபாய் தர மக்களுக்கு, இந்த மாதிரி இப்போ நீங்க 2000 அப்போ நீங்க என்ன பண்றீங்க? சார் நீங்க 2000 பேசுனீங்க, நான் 2000 ரூபாய் கொடுத்துறேன். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரைட் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப நீங்க 3 சிலிண்டர் தரீங்க, நான் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னேன். அப்ப அது உள்ள பரவாயில்ல, 6 சிலிண்டர் அது ஒத்துக்கிறப்பா. அடுத்து எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இந்த மின் வெட்டு இந்த மாதிரி இல்லாம பாத்துங்க, நீங்க 200 சொன்னீங்க, 2 பேரும் பேசி 2 தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்குனா அது எப்படியாப்பட்டதா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த கட்சி ஒரு 3 பேரை ஓட, அந்த கட்சி ஒரு 6 பேரை ஓடன்னு சொல்றதுக்கு அதுக்கு நீங்க துணை போயிருக்கிறது எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எப்படி சரியா இருக்கு? நீங்க அவர் ஆட்சியை கலையக்கூடாதுன்னா நேரா திரு ஸ்டாலின் போயிட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கியிருக்கோம், நம்ம தொழில் வாங்கியிருக்கோம், நீங்க சம்மதிச்சீங்கன்னா, உங்க சம்மதம் இருந்ததுன்னா, உங்களுக்காக முதல்ல சொல்லி வேட்பாளரா நீங்க வர முடியல, நீங்க உங்க ஒப்புதலோட நாங்க போய் கொடுக்கலாமான்னு அவங்க தான் நீங்க பர்மிஷன் கேட்டுக்கணும். அப்படி கேட்காம ஜனநாயகத்தை காப்பாத்தினேன் என்ன நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துனீங்க? இப்ப 3 தலைவர்ல திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி 2 தலைவரும் ஒன்னா பேசி, சரி நம்ம 2 பேர் கட்சியில ஒரு கட்சி ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம்னா உங்களுக்கு அளிச்ச வாக்குகள் உங்களுக்கு அளிச்ச வாக்குகள் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் அளிச்ச வாக்குகள், உங்க தொகுதி உங்களுக்கு தான் இருக்குன்னா முதல்வர் திரு ஸ்டாலின் தான் ஒன்னும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும்? அமைதியா திரு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ நீங்க அந்த கொள்கையில இருந்து முழுங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா வாக்களிச்சு இங்க வாக்களிச்சது அங்க நீங்க வாக்களிச்சிடணுமா இல்லையா? திரு ஸ்டாலின் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு 73 ஒரு 54 அதுல நீங்க கேளுங்க, நீங்க சார் நானும் இந்த வெற்றியில் எனக்கு பங்கு இருக்கு, நம்ம அதிமுக நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா தலைவர் நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்களுக்கு தான் மக்கள் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, அப்ப அந்த வாக்கு நாங்க மதிப்பு தரோம், உங்க வார்த்தையை நாங்க மதிப்பு தரோம். அப்ப நீங்க ஆனா எங்க வார்த்தையை சில மதிப்பு கொடுத்த மாதிரி பிஜேபி இல்லாம இருக்கணும் சார், அது அதிமுக நீ சப்போர்ட் பண்ணும்போது அது அவங்க கட்சி பிரச்சனை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுகவுக்கும் திமுக இருக்கிற தலைமை இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? பெரிய நியாயஸ்தராட்டம் உட்காந்துட்டு பெரிய நம்ம கட்சியே பெரிய நியாயஸ்தரம் நீங்க தவறா நினைச்சு வேணாம், நியாயம் பேசுற ஒரு அதிகாரி மேல் உட்காந்து என்ன பண்றீங்க? நீங்க செய்யறதா சரி, நீங்க செய்யறதா ஒரு சரியான விஷயம் மாதிரி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கீங்க. அதுல எங்களை மாதிரி ஆளுக்கு எந்த உடன்பாடும் இல்ல. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இந்த 5 கட்சியுமே மக்கள்கிட்ட இருந்த ஒரு
செல்வாக்கை இழந்துச்சு. அது போய் தோட வந்து தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாக்களிப்பாங்களா, வாக்களிக்க மாட்டாங்க. காலத்தின் போக்கெல்லாம் தெரியும். அவங்க திரு விஜய் தவிர வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்க வந்து முழுசா இழந்துட்டீங்க. ஒரு பிஜேபி போன்ற ஒரு கட்சிக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு மாதிரி தருவீங்களா? நான் கேட்க வந்து பிஜேபி மாதிரி தாவேக்காவை சொல்லல. ஆனா நீங்க ஆதரவு தரதா இருந்தா கூட நீங்க அது முடிவு எடுக்க கூடாது. திரு ஸ்டாலின் தான் முதல்ல சொல்லி வாக்களிச்சு அந்த ஸ்டாலின் அவர் தான் முடிவெடுக்கணுமே தவிர நீங்கள் முடிவெடுத்து செஞ்சது அவங்க வந்து ஆட்சியில பங்கெடுத்து கழுத்தறுத்தாங்க. நீங்க ஆட்சியில பங்கெடுக்காமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கழுத்தையும் ஜனநாயகத்தின் கழுத்தையும் நிறுத்தி விட்டீர்கள்.